ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடியில் இருக்கிற ஃபண்டாஸ்டிக் வந்திருக்கோம். இதுதான் அந்த பில்டிங். எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம். ஆனால் செம்ம க்ரௌடுங்க, சண்டேங்கிறதுனால நல்ல கூட்டம். இங்க வந்து தனியா பே பண்ணணும் போல இருக்குங்க. எல்லாம் தனித்தனி கேமா இருக்கு. நாங்க வந்து வாட்டர் பார்க் வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது பாப்பா வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவளுக்கு செட் ஆகாது. வெயிலுக்கு இவ்வளவு நேரம் வெயில் அப்படியே முடியல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே. டிக்கெட் தாங்க அநியாய ரேட்டா இருக்குது. 3 பேருக்கும் சேர்த்து 1650 ரூபா வந்துச்சு. பாப்பாவுக்கு குட்டி பாப்பா, அதுக்கே வந்து 450 ரூபா டிக்கெட் போடுறாங்க. என்ட்ரி. இங்க லாக்கர்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் நம்ம திங்ஸ் கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கலாம். லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் செம்ம க்ரௌடு தாங்க, இடமே இல்லை அந்த அளவுக்கு. செம்ம க்ரௌடு தான், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களே லீவில் ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். நல்ல கூட்டங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா, அந்த தண்ணி கலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால நான் கொஞ்ச நேரம் மட்டும் குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேங்க. பாப்பாவும் அவங்க அப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா வரவே இல்லை அவ்வளோ நேரம். அதனால தண்ணியை விட்டு எந்திரிக்கிறதுக்கு அதுக்கு மனசே வரல. அது என்னன்னா, அந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே முடியாக இருந்துச்சு. முடி அங்கங்கே கொத்து கொத்தா. எனக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு வந்துட்டேன். அது கூட்டம் வேற அதிகமாக இருக்கா, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதுமாரி ஒன்றும் தவிர்க்கவும் முடியலை. அது என்ன பண்ண முடியும், நிர்வாகமும் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க இருந்துச்சு. வாட்டர் ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரைடு அப்படிதான் இருக்கு. பாப்பா வச்சிருக்கால அந்த ஃப்ளோட்டிங், அது மிதக்கிறதுக்கு. அது என்ன பண்ணாங்க, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். கீழே வச்சுட்டு லாக்கரை தான் திறந்தேன். லாக்கரை திறந்துட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த இதை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த மக்கள்லாம் இப்படி இருந்தாங்கன்னே தெரியல. பாவம், பாப்பா காணும்னு கொஞ்ச நேரம் தேடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை மறந்துட்டு வந்துட்டு. செம்ம பசிங்க. அங்கே வந்து எதுவுமே வாங்க முடியல, செம்ம கூட்டம். எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் 100 பேர் நிற்கிறாங்க, கேன்டீன் போனால் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வெளில வந்துட்டோம். வெளியில் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம்.